எல்லோருக்கும் வணக்கம். 17ஆம் தேதி செப்டம்பர் நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நிஃப்டி ஆப்ஷன் வந்து பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுறோம். ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனோ கிடையாது இதில். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி எப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆகினா 25,384 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 25,583 மேலே போகணும், இல்லைன்னா கீழே வந்து 25,184 போகணும். ஸோ இப்படி நமக்கு போகுது அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து ஸோ ஸ்ட்ரைக்கு இங்கே தான் நமக்கு வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இதை தொடர்ந்து நம்ம வந்து 25,350 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 4th டேவாக இந்த ஸ்ட்ரைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது அடுத்து எங்கே போய் நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 25,350 நம்ம சொன்னதுனால இப்போ நமக்கு வந்து ப்ரீமியம் எந்த மாதிரி போகலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50, 100, 150, 200, 250, 300. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரீமியம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இந்த ப்ரீமியமில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு எண்டில் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் முக்கியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து பெருசாக இல்லாதனால இப்போ நாளைக்கு வந்து ஆனால் இப்போ ப்ரீமியம் வந்து புட் சைடில் டிகே இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.